அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் கூரன் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தன் மகன் தேரில் விரைந்து சென்றபோது துள்ளியோடிய பசுக்கன்று தேர்காலில் சிக்கி இறந்தது. தாய்ப்பசு ஆராய்ச்சி மணியை அடித்தது. மன்னன் நிகழ்வு அறிந்து பசுவுக்கு நீதி வழங்கும் அறநெறியில் கன்று இறந்தது போலவே தன் மகனை தேர்காலில் கிடத்தி கொன்றார். அனைவருக்கும் சமநீதி என்பதை சுட்டிக்காட்ட இன்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுநீதி சோழன் மன்னனின் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தனது குட்டியை கொன்றவனை நீதிமன்றத்திற்கு அழைத்து தண்டனை வழங்குகிறது ஜென்சி என்கிற நாய். அதுதான் கூரன் படத்தின் கதை. ஓய்வு பெற்ற நீதிபதி ஒய்ஜி மகேந்திரனிடம் ஒரு சேனலுக்கு பேட்டி எடுக்கின்றனர். அப்போது அவரால் மறக்க முடியாத ஒரு கேஸ் பற்றி குறிப்பிடும் போது ஒரு நாய்க்கு தீர்ப்பு சொன்ன தகவலை பகிர்ந்து கொள்கிறார். கொடைக்கானலில் சாலை ஓரமாக தனது குட்டியுடன் செல்கிறது ஜென்சி என்கிற நாய். அப்போது குடிபோதையில் காரில் வந்த இளைஞன் ஒருவன் நாய்க்குட்டியின் மீது ஏற்றி கொன்றுவிட்டு சென்று விடுகிறான். குட்டி இறந்ததால் வேதனை அடைந்த நாய் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் செய்ய துடிக்கிறது. போலீஸ் அதிகாரி ஏற்றுக்கொள்ளாமல் நாயை விரட்டி அடிக்கிறார். வேறு ஒரு கேஸ் விஷயமாக அங்கு வந்த வழக்கறிஞர் S.A. சந்திரசேகரனை சந்திக்கும் அந்த நாய் அவரிடம் சென்று தனது நிலையை புரிய வைக்க முயற்சிக்கிறது. ஆரம்பத்தில் கண்டுகொள்ளாமல் இருக்கும் S.A. சந்திரசேகரன் பிறகு நாய் சொல்ல வருவதை புரிந்து கொண்டு அதற்கு உதவ முடிவு செய்கிறார். 10 ஆண்டுகளாக நீதிமன்றத்திற்கு செல்லாமல் இருந்த S.A. சந்திரசேகரன் நாயின் கேஸை எடுத்துக்கொண்டு கோர்ட்டுக்கு செல்கிறார். முதலில் வழக்கை எடுத்துக்கொள்ளவும் பிறகு அதற்கு நீதிக்காகவும் போராடுகிறார். கோர்ட்டுக்கு தேவை சாட்சியும் சான்றும் தான். அதை அவரால் எப்படி கொடுக்க முடிந்தது, நாய்க்கு எப்படி நீதி கிடைத்தது உட்பட பல தகவல்களை சொல்கிறது மீதி படம். நீதிக்காக போராடும் வழக்கறிஞராக S.A. சந்திரசேகர் நடித்திருக்கிறார். நாயின் மீது பரிவு கொண்டு ஏளனமாக சிரிப்பவர்களையும் கடந்து நீதிமன்றத்திற்கு சென்று அந்த கேஸை நடத்துகிறார். அந்த வழக்கு நடக்கும்போது அவர் வருவது, கோபப்படுவது, நிதானம், சான்றுகளை தேடி அலைவது, நாய் இறந்துவிட்டதே என்று அதிர்ச்சி அடைந்து அழுது துடிப்பது என பல இடங்களில் அவரது நடிப்பு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. வயதுக்கு ஏற்ற பாத்திரத்தில் நடித்திருக்கிறார். நாயின் மீது பரிவு ஏற்படுகின்ற அளவுக்கு, மற்ற உயிர்களின் மீது பரிவு ஏற்படுகின்ற அளவுக்கு அந்த நடிப்பு அமைந்திருக்கிறது. பைரவா, ஜென்சி என இருவேறு பெயர்களில் நாய் வருகிறது. படம் முழுக்க அதுதான் முக்கியமான பாத்திரம். ஒரு நாயை இந்த அளவுக்கு நடிக்க வைக்க முடியுமா என்று கேட்கின்ற அளவுக்கு மிக சிறப்பான நடிப்பை அந்த நாய் வழங்கியிருக்கிறது. நாயின் குரலுக்கு மொழிபெயர்ப்பாளராக வருகிறார் சத்யன், நீதிபதியாக ஒய்ஜி மகேந்திரன், காவல்துறை அதிகாரியாக சரவண சுப்பையா, S.A. சந்திரசேகரின் உதவியாளராக இந்திரஜா, வழக்கறிஞராக பாலாஜி சக்திவேல், பார்வையற்றவராக மரியம் ஜார்ஜ், தொழிலதிபராக கவிதா பாரதி, அவரது மகனாக நிதின் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அவர்களுடைய பாத்திரங்களுக்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். சித்தார்த் விபின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் அருமை. மார்டின் தன்ராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். நடிகர்களை வைத்து பல டேக்குகள் வாங்குவதை பார்த்திருப்போம். நாய் எவ்வளவு டேக் வாங்கியதோ தெரியவில்லை. பொறுமையாக இருந்து காட்சிகளை சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். சட்டம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் சமம் என்கிற கருத்தை முன்வைத்து இந்த படத்தின் கதையை எழுதி இயக்கியிருக்கிறார் நிதின் வேமுபதி. கூர்மையான அறிவுத்திறன் கொண்ட நாய் தனக்கு நீதி வேண்டும் என்று போராடுகின்ற ஒரு மனநிலையை நம்மில் கடத்துகின்ற அளவுக்கு அவரது இயக்கம் அமைந்திருக்கிறது. மனிதனுக்கு மிருகங்கள் உதவுவது போல பல படங்களை பார்த்திருக்கிறோம். இந்த படத்தில் மிருகத்துக்கு மனிதன் எப்படி உதவுகிறான் என்று மிக அற்புதமாக திரைக்கதை எழுதி வசனம் எழுதியிருக்கிறார் S.A. சந்திரசேகர். வசனங்கள் ஒவ்வொன்றும் மனதில் நிற்கிறது. நாயுடன் பழகி அதன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்கிற உணர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறார். மொத்தத்தில் கூரன்
கூர்மையானவன், மதிநுட்பம் உள்ளவன். என்ன நேயர்களே, கூரன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.